2 கிளாத் எடுத்துக்கோங்க. யோக்குக்கு ஒன்று, ஸ்கர்ட்டுக்கு ஒன்று எடுத்திங்கன்னா அந்த கலர் இந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்கர்ட் பாட்டு, ஸ்லீவு, காலர் இதெல்லாம் எடுத்திங்கன்னா அது ஒரு கலராக நல்லாயிருக்கும். யோக் மட்டும் ஒரு கலர் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு யோக் கட் பண்ணிக்கலாம். ராங் சைடு மடித்து போட்டுக்கோங்க. கீழே வாட்டத்தில் தாங்க மடிக்கணும். இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. நெக் ஷேப் வந்து இந்த ஃபோல்டு பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். ஆம்கோல் ஷேப் வந்து அந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். யோக் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் நம்ம வந்து 10 சென்டிமீட்டர் வைக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு 5 வயசு 6 வயசு பிள்ளைங்களுக்கு தைக்கிறீங்க, இல்லை ஒரு 10 வயசு பொண்ணுக்கு தைக்கிறீங்கன்னா அந்த செஸ்ட் வரைக்கும் என்ன உயரமோ கழுத்துலேருந்து அந்த உயரம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை தான் யோக்கோட லென்த்தாக வச்சுக்கணும். நம்ம இதே அளவு வச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக வரும், செட் ஆகாது. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும், ஒரு 3 வயசு குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் வைக்கலாம். இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே யோக் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர். இதை எடுத்துருவோம். இதில் வந்து மேலே நீங்கள் லைட்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் விட்டாலும் இல்லை 1/2 சென்டிமீட்டர் விட்டாலும் ஓகே தான். இதை வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து லூஸ் ஃபிட்டிங் தான், இதனால் வந்து இதில் விட்டுக்கலாம். நீங்கள் ப்ளவுஸில் மட்டும் விட தேவையில்லை, இதில் வேணால் ஒரு 1/2 சென்டிமீட்டர் அப்படி விட்டுக்கோங்க. கீழே வந்து 1 சென்டிமீட்டர். இதை எடுத்துடலாம். இதை ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக்கு. பேக் வந்து ஃபோல்டரில் இருக்கட்டும். பேக் வந்து நெக்கை பார்த்தாலே தெரியும், நம்ம க்ளோஸ் நெக் வச்சுருக்கோம், இது கொஞ்சம் இறக்கி வச்சுருக்கோம். இந்த நெக் வந்து நீங்கள் இறக்கி வைக்கக்கூடாது. காலர் வைக்கிறீங்கன்னா, காலரில் அந்த அளவு வைக்கிறீங்கன்னா நெக் வந்து இதில் கொடுத்துருக்க அளவு தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் அது காலருக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். நெக்கை நீங்கள் வந்து இறக்க வேணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு காலர் அதே அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. பேக்கு, ஃப்ரண்ட்டு, கீழே மட்டும் தையல் அளவு விட்டால் போதும். இதில் சைட்லாம் கிடையாது, ஆம்கோல் ஷேப் தான். அதனால் ஆம்கோல் ஷேப்புக்கு தையல் அளவு தேவையில்ல. மேலே நீங்கள் விட்டால் ஒரு 1/4 சென்டிமீட்டர் 1/2 சென்டிமீட்டர் விடலாம், அதிகமாக விட தேவையில்ல. பேக் ஃபோல்டு கட் பண்ணுவேன்னா ஃப்ரண்ட்டு வந்து ஃபோல்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம வந்து ஓப்பன் வைக்க போகிறோம். இந்த ஓப்பனுக்கு மட்டும் சின்ன பீஸ் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவும் வந்து கொக்கி பீஸ் வைக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கணும், ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படி. தேவையான உயரம் நம்ம தைச்சிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவு, காலரு, ஸ்கர்ட் பார்ட் இதெல்லாம் அதில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கர்ட் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ இது வந்து 30 வர்ற மாதிரி பாருங்கள். மடித்து போடுறது வந்து 30 வர்ற மாதிரி, இந்த அளவு தையல் அளவு வர்ற மாதிரி. இப்படி 2 ஃபோல்டாக போட்டுக்கலாம். இந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கணும். இந்த துணி ஏற்ற இறக்கம் வரும். ஸ்கேல் வச்சு இந்த உள்ள மடிப்பு வர மாதிரி பார்த்துக்கணும். ஃபோல்டில் 2 பீஸு.
இந்த அளவு பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டருக்கு மேலே வரணும். தையல் அளவு கொஞ்சம் வருது. பின்பக்கமும் அதே அளவு துணி எக்ஸ்ட்ராவே வருது. இப்போ வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபோல்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட்டு 30 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. b/2 + 3 30 சென்டிமீட்டர் வச்சு குறிச்சிடணும். உயரம் வந்து FL - யோக் லென்த், அதுவும் வந்து 30 தான். 30 கீழே வந்து மடிப்புக்கு வந்து ஒரு 4 சென்டிமீட்டர், மேலே ஒரு சென்டிமீட்டர் போயிடும், கீழே மடிப்புக்கு வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வரும். இப்போ இதை வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபோல்டுக்கு ஆப்போசிட் சைடு வருது இல்லைங்களா, அந்த சைடில் 3 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர். இதை லைட்டாக வளைவு வரைஞ்சிக்கணும். இது வந்து ஆம்கோல் ஷேப்புக்காக. இதை அப்படியே நம்ம வந்து சைடாக இது பண்ணிடணும். சைடுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு தையல் அளவு விட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த 2 ஃபோல்டு தான் நமக்கு தேவை, ஃப்ரண்ட்டு பேக்கு. இந்த ஃபோல்டு நமக்கு தேவையில்லை, இந்த ஃபோல்டை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மடிப்பும் இந்த கோணையும் கட் பண்ணிடணும். தையல் அளவு நம்ம சேர்த்து தான் விட்டுருக்கோம். இது வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். எந்த அளவு சைடு ஜாயின் பண்ணுன்றதுக்காக அந்த அளவு நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ராங் சைடில் மடித்து போட்டுக்கணும். உள்ளுக்குள்ளே ஒரு ஃபோல்டு வர்ற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டு ஷேப் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி மடித்து போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஃபோல்டு வர மாதிரி வச்சிங்கன்னா ஸ்லீவ் வந்து தையல் அளவு சேர்த்து வருது. 4 தையல் அளவுக்கு எல்லாத்துக்கும் வருதா பாருங்கள், வருது. இப்போ ஸ்லீவ் அப்படியே நம்ம வரைஞ்சிக்க வேண்டியது. இது வந்து தையல் அளவு. கீழே வந்து 1 சென்டிமீட்டர், ஏன்னா இங்கே நம்ம வந்து பைண்டிங் மாதிரி உருட்டி அடிப்போம், அதுக்காக தையல் அளவு சேர்த்து வரையணும். பஃப் ஸ்லீவ் ரெடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த மெத்தட்னால் இதில் ஒரே ஷேப் தான் வருது. நமக்கு ஃப்ரண்ட்டு ஷேப் பேக் ஷேப் வந்தாலும் நம்ம அந்த மாதிரி மெத்தடில் மடித்து போடுறது தான் நல்லது. உள்ளுக்குள்ளே ஒரு ஃபோல்டு வர மாதிரி மடிச்சுக்கணும். இதுக்கு கீழே பார்ட்ரு கொடுக்க நீங்கள் அந்த க்ரீன் கலர் கூட வச்சுக்கலாம். பைண்டிங் பீஸ் கொடுக்கறதுக்கு அந்த க்ரீன் கலர் வச்சிங்கன்னா ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இதோட சென்டர் நாச்சஸும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ காலர் கட் பண்ணிக்கலாம். இந்த காலர் எப்படி ஃபோல்டில் நம்ம வந்து எடுத்தோமோ அதே மாதிரி ஃபோல்டில் எடுத்துக்கணும். 2 ஃபோல்டு போட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் இப்படி சுற்றி இது பண்ணிடணும். துணியை வேஸ்ட் பண்ண வேணாம்.
இப்படி ஒட்டுக்க வச்சுக்கலாம். சுற்றி 1 சென்டிமீட்டர் வர்ற அளவுக்கு இடம் விட்டுக்கோங்க. உள் ரவுண்டுக்கு நமக்கு தையல் அளவு தேவையில்ல. வெளியில் மட்டும் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு விட்டுக்கோங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மொன சைடு, அந்த சைடும் ஒரு 1 சென்டிமீட்டர். உள்ளுக்க அந்த ஃபோல்டுக்கெலாம் தேவையில்லை. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த ஃபோல்டு கட் பண்ணக்கூடாது. அந்த 1 சென்டிமீட்டர் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் மட்டும் கட் பண்ணணும். இந்த உள் வளைவு இது வந்து தைக்கும் பொழுது உங்களுக்கு உள்ளே போயிடும். கைக்கு வந்து பைண்டிங் கொடுக்க இந்த பீஸில் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கணும். எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து தைச்சிங்கன்னா பார்க்க வந்து ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி ரியலாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் வச்சு காமிக்கிற பாருங்கள். இது வந்து பேக்கு. இது வந்து ஃப்ரண்ட்டு. ஓப்பன் சைடு இப்படி வரும். ஆம்கோல் ஷேப் இப்படி வந்துடும். இது வந்து இதோட ஓப்பன் பீஸ். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இது வந்து ஸ்லீவ். இது வந்து காலர். இது வந்து இதோட பார்ட்ரு பாருங்கள். இப்போ ட்ரெஸ்ஸோட ஷேப் அப்படி தான் வரும். பார்க்க எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். யோக் வந்து ஒரு கலரும், இது எல்லாம் வேறு வேறு கலர் இருக்கும்போது ட்ரெஸ் வந்து அசல் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். கீழே வந்து நீங்கள் இந்த கலரில் ஃப்ரீல் கொடுத்தாலும் அதுவுமே அழகாக இருக்கும். அப்போ ஃப்ரீல் இல்லாமல் தான் தைக்க போகிறேன். அடுத்த ட்ரெஸ் வேணால் நான் உங்களுக்கு ஃப்ரீல் வச்சு காமிக்கிறேன்.